ஹலோ மக்களே. ஸோ நான் இப்போ வந்துட்டு நேற்று வந்து டெத் விஸ்பரர் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்தேன். மூவி வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாகவே எனக்கு மூவி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கேரக்டர் பேர்லாம் வந்துட்டு லைக் ஒரே வேர்டு தான், யக்கு யாமு அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனில் எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 2 லைக் அப்பா அம்மா வந்துட்டு இது பறிச்சிட்ருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் மாதிரி பறிச்சிட்ருப்பாங்க, தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க. சரியா? திடீர்னு பார்த்தா அவங்க பொண்ணு கத்துற சத்தம் கேட்கும். இவங்க அப்படியே ஓடி போய் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த கதவை திறந்த உடனே அப்படியே இங்கெல்லாம் ஊதி வயிறெல்லாம் அப்படியே அந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ஆவாங்களே அந்த மாதிரி பெருசாக ஊதி அப்படியே ரத்தம்லாம் வெளியே வந்துட்டு இறந்து போயிடுவா. சரியா? அந்த பொண்ணு பேர் வந்து நாட். ஓகேவா? இந்த சீன் இருக்கட்டும். அடுத்த சீன் ஓப்பனிங்கில் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு லைக் ஹை ஸ்கூல் படிப்பா. லைக் ஒரு 16, 17 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும் அவளுக்கு. ஓகேவா? அந்த பொண்ணு வந்துட்டு லேட்டாக எழுந்திருப்பா. எந்திரிச்ச உடனே குடுன்னு வெளியே ஓடி போயிட்டு அந்த தண்ணி ஊற்றுற செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறத போய் தேடுவா. அங்கே பார்த்தா அது அங்கே இருக்காதாம்மா. எங்கம்மா அது அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சிருக்க பாரு, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. ஒரு தங்கச்சிக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பா. அவள் ரொம்ப குட்டி பொண்ணு. அதுக்கப்புறம் மிடில் ஒரு தங்கச்சி இருப்பாள். ஓகேவா? அவள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 7th 8th படிச்சுட்டு இருப்பாள், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்துட்டு அக்கா நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு சொல்லுவாள் இவங்கக்கிட்ட. ஓகேவா?